வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகம். நாங்கள் நிறைய போராட்டங்களை பண்ணியிருக்கோம், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம், மதுக்கடைக்கு எதிராக பண்ணியிருக்கோம், மக்களோட அந்த வெள்ளலூர் குப்பை கடைக்கு பண்ணியிருக்கோம், மக்களோட அடிப்படை கோரிக்கைகள்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பிரச்சனையை ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறோம். ஏன்னா தினசரி பல மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் போயிட்டு வர சாலை மரப்பாலம் பகுதியில் இருக்கு. மரப்பாலம் வேலை நடக்கிறதுனால மாற்றுப்பாதையா இந்த நகராட்சி நிர்வாகம் அறிவிச்சது. ஆனா அந்த மாற்றுப்பாதையில யாருமே சரிவர போயிட்டு வரதில்லை. 10 மணிக்கு போகணும்னு வண்டி எடுக்கணும்னா காலை 8 மணிக்கு வண்டி எடுக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. 8 மணிக்கு எடுத்தா கூட உயிருக்கு பாதுகாப்போட போயிட்டு வர முடியுமாங்கிற விஷயமும் கேள்விக்குறியா இருக்கு. இந்த விஷயத்த உடனடியாக இந்த நகராட்சி நிர்வாகம் கையில் எடுக்கணும் முதல்ல கோரிக்கை விடுத்திருந்தோம். பட் அந்த கோரிக்கை கூட அவங்க கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது பரிசீலனை கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை கூப்பிட்டு இந்த இடத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கோம். இதை திருப்பியும் அவங்க இல்ல பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மெத்தனை போக்கோட இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா நகராட்சி நிர்வாகத்துக்குள்ள உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோங்கிறது இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். அடிப்படை வசதிங்கிறது ஒட்டுமொத்த கிணத்துக்கடவு தொகுதியிலேயே இல்லாம இருக்கு. பல இடத்துல சாலை வசதிகள் கிடையாது. சாலை போடுறாங்க, அதை திருப்பி அடுத்த மாசம் தோன்றாங்க. அப்ப இவங்களுக்குள்ள என்ன ஒரு ப்ரீ பிளான் இருக்குன்னு பாருங்களேன். இவங்க ப்ரீ பிளான்ல எப்படி இருக்குன்னா, இந்த நகராட்சி நிர்வாகமே எடுத்துக்கோங்களேன், இதுல எப்படி எந்த வகையில ஒரு பணத்தை எடுக்கலாம், சுருட்டலாம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு 250 ரூபா ப்ளீச்சிங் 250 ப்ளீச்சிங் பவுடர் 1200 ரூபா ரேட் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. 596 ரூபா எல்இடி லைட்டை 4050 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 1000 ரூபாய் கடப்பாரியா 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் செய்திகள் வாயிலா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுல காட்டுற வேகத்தை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுத்தி இருக்கிற பகுதிகளில் 11 to 11 ஒரு புது மதுபான கடைகள் இந்த ஆட்சி வரும்போது சொல்லும் போதுன்னா படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் சொன்ன ஆட்சி புதுசா இன்னொரு மாற்று வழியை தேர்ந்தெடுத்து 11 to 11ங்கிறாங்க. அரசு மதுக்கடையே 12 மணிக்கு திறந்து நைட்டு 10 மணின்னு தான் நினைக்கிறேன் 10 மணிக்கு மூடணுங்கிற ஒரு சூழல்ல இந்த கடை 11ல இருந்து 11 வரைக்கும் திறக்குது. அரசு மதுக்கடை அரசுக்கு வருவாய் வருது. இந்த மதுக்கடைகள்னால யாருக்கு வருவாய் போகுது? இதை யார் அனுபவிக்கிறாங்க? இதுல உங்களுக்கு காட்டுற பர்மிஷன் கொடுக்கல வேகம் காட்டுறீங்க, ஆனா அதையே மக்களுக்கு காட்ட மாட்டேங்கிறீங்கிறதா எங்களோட கேள்வி. நாங்க இப்பவே இறங்கி மக்களோட பயணிச்சுட்டு இருக்கோம். நாங்க இன்னைக்கு நினைச்சது என்னன்னா ஒரு 50-100 பேர் தான் பண்ணுவோம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தன்னெழுச்சியா ஒரு மெசேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது மக்கள் எங்களை ரொம்ப நம்புறாங்க. ஸோ மக்கள் சார்ந்த பணிகளை ரொம்ப துரிதப்படுத்துவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சு